எல்லாத்தையும் எடப்பாடியாரே பார்க்கட்டுன்றதுக்காக நாங்கள் இன்னைக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு தலைமை கழகம் வந்து நிறுகிறோம். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து அம்மா காலத்திலேருந்து இது வரைக்கும் நான் நகர செயலாளர் 21 வருஷம் நகர செயலாளர் இருந்திருக்கிறேன். கட்சியில் வந்து மாவட்ட அவைத்தலைவராக இருந்திருக்கிறேன். இப்போ எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். கட்சி வளர்க்கறதுக்கு அம்மா காலத்துலேருந்து நாங்கள் பாடுபட்டு கட்சியை வளர்த்து போராட்டங்களை சந்தித்து இந்த கட்சி ஒரு நல்ல நிலைமை கொண்டாடுறதுக்கு பாடுபட்டோம். ஆனால் இந்த பழனிசாமி வந்து தன்னுடைய இஷ்டப்படி கட்சி அவர் கண்ட்ரோல் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக எங்களை மாதிரி நல்லவங்களை இந்த கட்சிக்கு நல்லா தொடர்ந்து பணியாற்றுறவர்களை கட்சி விட்டு நீக்கியிருக்கிறாரு. ஆனால் நாங்கள் வந்து இந்த கட்சிக்காக உயிரையும் கொடுப்போம். எங்களுடைய பொறுப்பு இருக்கிற பொறுப்புங்களெல்லாம் வந்து இன்றைய தினம் குண்டோடு ராஜினாமா செய்கிறோம். இப்போ தொண்டராக மட்டும் இருக்க போகிறீங்களா? எதனால் ராஜினாமா செய்கிறோம்? தொண்டராக இருக்க போகிறோம். கட்சியில் தான் இருப்போம். தொண்டராக ராஜினாமா செய்கிறீங்க. இப்போ எவ்வளோ பேர் ராஜினாமா செய்ய போகிறீங்க? ஒரு 300 பேர் ராஜினாமா செய்கிறோம். செஞ்சுட்டு தொண்டராக மட்டும் இருக்க போகிறோம். தொண்டராக இருக்க போகிறோம். என்ன ரீசன் சார்? கட்சியினுடைய சர்வாதிகார போக்கு கண்டித்து நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம். நாங்கள் எல்லாம் கட்சியில் இருப்போம், கட்சி விட்டு போக மாட்டோம். இந்த கட்சிக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம், கட்சிக்காக தான் இருப்போம். நாங்கள் எடப்பாடியுடைய சர்வாதிகார போக்கை கண்டித்து செஞ்சி பகுதி விழுப்புரம் மாவட்டம் எல்லாரும் வந்து குண்டோட ராஜினாமா செய்கிறோம். எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கட்சிக்காரர்களை கூப்பிட்டு பேசணும், பழைய கட்சிக்காரங்களை மரியாதை கொடுக்கணும், கட்சிக்காரங்களை ஒழுங்காக நடத்தணும். அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு அவங்களுக்கு ஜாலராக போகிறவங்களுக்கு மட்டுமே கட்சி பதவி கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பசுபதி போட்டுக்கிற மாவட்ட அவர் பாமகவில் இருந்தவர், இந்த கட்சி விட்டு போனவர், அவரை கட்சியில் மெம்பராக சேர்க்காமலே அவருக்கு மாவட்டத்தில் பதவி கொடுத்துக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்களே கேட்டு சொல்லுங்கள். கட்சியை ஒன்றிணைச்சு வழி நடத்தணும்னு சொல்கிறீங்களா இல்லை எப்படி? கட்சியை ஒன்றிணைச்சு வழி நடத்தணும், எல்லோரும் மரியாதை கொடுக்கணும், கூப்பிட்டு பேசணும், ஒன்றிணைச்சு கட்சியை நடத்தணும். ஓகே, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இந்த தெய்வங்கள் கீழே 1972 நாங்களாம் இந்த இயக்கத்துக்கு பாடுபட்டு இருக்கிறோம். 1972 ஆரம்பித்து 1990 வரையும் கிளைக்கழகத்தில் இருக்கிற கிளை செயலாளர்லேருந்து உள்ளூர் கட்சிக்காரங்க தான் கஷ்டப்பட்டு இந்த இயக்கத்துக்கு எல்லாம் பண்ணோம். அப்போல்லாம் பண உதவி, அந்த உதவி இந்த உதவியெல்லாம் கிடையாது. கட்சியினுடைய துடிப்பான தொண்டர்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம் இது. இந்த இயக்கத்தில் பிற்க அம்மா வந்த பிற்பாடு தான் கிளைக்கழகமே 10 பைசா கண்ணில் பார்த்துருப்பான். கட்சிக்காரன் கஷ்டப்படுறதுக்காக அம்மா தான் உதவி பண்ணாங்க. அதன் பிற்பாடு ஆலமரமாக விரிவடைந்த கட்சியை இன்னைக்கு நம்ம பெரிய தலைவர்கள் மறைஞ்சதுக்கு பிறகு எடப்பாடியார் பொறுப்பேற்றீங்க, நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்பேற்றீங்க. தொடர்ந்து நம்ம தோல்வி அடைஞ்சோம். தொடர்ந்து தோல்வி அடைஞ்சதுனால உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நம்ம பேசணும்னு சொல்கிறாங்க. இதை பேசியிருக்கலாம். முக்கியஸ்தர் 10 பேரை கூப்பிட்டு பேசுறதுனால என்ன? நீங்கள் ஒன்றும் புரட்சி தலைவரோ புரட்சி தலைவர் அம்மாவோ இல்லை. உங்களுக்குன்னு தனி இண்டிவிஜுவல் பவர் ஒன்றும் இல்லை. அம்மாவை வச்சு தலைவரை வச்சு தான் நம்ம இயக்கம் இன்னமும் நடந்துங்குது. தலைவர் 37 வருஷம் 38 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தாலும் இன்றைக்கும் எம்ஜிஆர் ஆட்சி பற்றி பேசிங்கிறான், அம்மா ஆட்சியை பற்றி பேசிங்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட இயக்கத்தில் நான் வச்சு தான் சட்டம்னு சொல்லி நீங்கள் ஒரு பொதுச் செயலாளர் பேசுறது உங்கள் பதவிக்கு ஏற்றதா? எங்களை மாதிரி சாதாரண தொண்டை நாங்களாம் 72 கட்சியில் இருந்திருக்கோம், உதப்பட்டு இருக்கிறோம். பொன்முடியுடைய ஆதிக்கம் வந்த பிற்பாடு நாங்களாம் 1 தடவைக்கு 3 தடவை ஜெயிலுக்கு போய்க்கிறோம். கேப்பர் முறையில் போய் எங்களை போட்டிருக்கான், மயிலத்தில் கண்டிஷன் பெயிலில் போட்டான். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குறோம். ஆனால் இன்றைக்கி இந்த கட்சி இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்போது எங்களை மாதிரி இந்த கட்சிக்காக உழைச்சோம்லாம் பாதிக்கப்படுறோம், வேதனைப்படுறோம். அப்பா அம்மா இறந்துட்டா என்ன கஷ்டப்படுவோமோ, என்ன ஆதங்கப்படுவோமோ அந்த மாதிரி இழந்து நிற்கிறோம். ஏன் எங்களெல்லாம் இது மாதிரி பண்ணுறீங்க? கூட்டு வச்சு பேசுங்க, முக்கியஸ்தரை கூப்பிடுங்க, கட்சியில் முக்கியஸ்தர் தலைப்பில் இருக்கணும் 10 பேரை கூப்பிடுங்க, கூட்டு வச்சு பேசுங்க. அதை விட்டுவிட்டு தன்னிச்சையாக தாண்டோண்டித்தனமாக நீங்கள் ஒரு கட்சியினுடைய லீடரு இப்படி பண்ணுறது நல்லா இல்லை. இது எங்களை மாதிரியா அடிமட்ட தொண்டனுடைய ஆதங்கம். அதுக்காக நாங்கள் சண்முகத்துக்காகவோ மீதி இருக்கிறவங்களுக்காகவோ பேசலை. எங்களுடைய ஆதங்கம், நாங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நடந்து போயிருக்கிறோம். என்ன தாம்பரம் மாநாடு முதல் நடந்தது, 3ஆவது அடித்தாங்க. 3ஆவது அடித்தப்போ நாங்களாம் தப்பிச்சு வந்தோம். திருவான்மையூரில் மாநாடு போட்டாங்க, தலைவர் பக்கத்தில் கால் மேலே கால் போட்டு உட்காந்தாலும் நாஞ்சில் மட வைக்கிறேன், பூரா பேரும் திட்டணும். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்.
அதனுடைய இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணும், ஒதுங்கி நிற்கிற மாதிரி இருக்குது, வெக்கமாக்குது. என்ன நீங்கள் என்னன்னா இந்த பதிவு எடுக்கிறது அந்த பதிவு எடுக்கிறது, யாரும் சம்பந்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பதிவு போடுறீங்க. கஷ்டப்பட்டவன், தோல்பட்டவன், ஜெயிலுக்கு போனவன் ஒதுங்கி நிற்கிறான். இது வந்து கட்சி வளர்ச்சிக்கு நல்லது இல்லை. என்ன இன்னைக்கு வந்து நாங்கள் பொறுப்பு வகிக்கிற பொறுப்பை நீங்களே வச்சுங்க. இது அம்மா போட்ட பொறுப்பு, தலைவர் போட்ட பொறுப்பு. தலைவர் கையெழுத்து போட்ட கார்டு வச்சிருக்கேன், 14,441 தலைவர் கையெழுத்து போட்ட கார்டு நான் வச்சிருக்கிறேன். என்ன அதனால எங்க பொறுப்பே வேணாம். எல்லா நிர்வாகத்தையுமே நீங்களே பாருங்க. தமிழ்நாடு முழுக்க கிளை செயலாளரும் நீங்களே இருங்க, ஒன்றிய செயலாளரும் நீங்களே இருங்க, மாவட்ட செயலாளரும் நீங்களே இருங்க. எல்லாத்தையும் எடப்பாடியாரே பார்க்கட்டுன்றதுக்காக நாங்கள் இன்னைக்கு ராஜினாமா கடிதம் கொடுத்து தலைமை கழகம் வந்து இருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.